என்னம்மா கிளம்பியாச்சா வேலைக்கு? கிளம்பிட்டேம்மா. லீவு போட்டு 15 நாள் ஆயிட்டா. ஆனாலும் வேலைக்கு போறதுக்கு உனக்கு எதுக்கு மனசு வரல இன்னும்? 5 நாள் லீவ் இருக்குமா? நான் தான் வேலை இருக்குன்னு முன்னாடியே போறேன். சரி கிளம்பிட வேண்டியதானே. போனமா நேரம் இருக்குல்ல போலாம். சரி சரி அவளை எங்க ஜெனி? சொல்லுங்க தே. வேலைக்கு கிளம்பி இருக்காம டக்குனு ஒரு காஃபியை போட்டு குடு. அந்த வாரேன் தே வாரேன். நீ நாஸ்டா பண்ணியா நல்லா இருந்துச்சா? ஆமா நல்லா இருந்தனால சட்னி நல்லா இருந்தனால வித்தியாசமா இருந்துச்சு. நல்லா வித்தியாசமா இருந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுனே. நாங்க தே. தங்கச்சி குடு. பரவாயில்ல காஃபி கூட நல்லா தான் போட்டுருக்கா. ஆமாமா நல்லா போட்டுருக்கா நல்லா போட்டுருக்கா. சரிம்மா நான் வேலை கிளம்புறேன். சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாயா. சரி சரி போயிட்டு சரிங்க பார்த்துட்டு அம்மா பாத்துக்க புது இடம் அவளுக்கு. மார்க்கெட் எங்க போனா ஹிந்தி எதுவும் தெரியாது. நீ தான் நல்லா பாத்துக்கணும். யாரு என்ன அதுக்கு என்ன செய்ய முடியும்? நான் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம் அனுபவம். எப்படிலாம் அப்படி விடுவேன் ஒத்தையில வெளியே அழகு போல இருக்கா. வெளியே போய் விடலாமா இவள? மனசுக்குள்ள வச்சு பாத்துக்கிடுவேன் போ. சரி நேரம் போயிட்டு வரேன். சரி பாய். காப்பி போட்டிருக்க லட்சணம் பிடித. ஏன் சீனியை குறைச்சு போட முடியாதோ? வீட்டுல இருந்து என்ன வரும்போது சீனி ஒரு 10 கிலோ வாங்கிட்டா வந்தா மனபோக்குல அள்ளி பீசதுக்கு. காஃபி நல்லா இருக்குன்னு தானே சொன்னீங்க. அது அவன் முன்னால சொன்னேமா மூடிட்டு போ. உள்ள காப்பி போட்டிருக்கா. இப்பவே திருப்பி காப்பிய போடு. கொஞ்சோட சீனிய போட்டு அழகா போட்டு கொண்டுட்டு வா போ. சரி தே சரி. 15 நாள் கூட அவளை அதுக்குள்ள இவ்வளவுக்கு புத்திய காட்டி இருந்தாளுவ. நான் பாத்துக்க அசையில என் துணியெல்லாம் கிடக்க நல்ல சோப் போட்டு என்ன இங்க வா. என்னத்துக்கு அங்க போனா? வாஷிங் மிஷின்ல துணியை போடாத மொத்த அழுக்கு போவாது. இவளுக்குள்ள துணியெல்லாம் விலை கூடுன துணி என்ன வாஷிங் மிஷின்ல போட விடுங்க. அப்ப எதுக்கு வாஷிங் மிஷின் கேட்டீங்க? அது வாஷிங் மிஷின் நாங்க துவைக்கிறதுக்கு. அது போர்வை துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு தான். எங்களோட துணியெல்லாம் துவைக்கிறது கிடையாது. கையெண்டு துவைச்சு போட்டா தான் அதுல அழுக்கு போகும். ஆமா இவளுக்கு வெள்ளை பேண்ட் வெள்ளை சால் எல்லாம் அந்த ஆளாவில முக்கிரு. என் சேலையே தனியா முக்கிரு. உன் துணிமணியோட எங்க துணிமணியே கலக்காத என்ன. உனக்குள்ளத தனியா துவைச்சுக்க எங்களுக்குள்ளத தனியா துவைச்சுக்க என்ன. போ. இவ்வளவு வச்சுக்கிட்டு பாக்குறதுக்கு ஸ்டார்டிங்ல இலக்காரம் கொடுக்கணும். தலையில பரதநாட்டியம் ஆடுவாங்க. ஆமா இவனுக்கு 15 நாள் ஆகியும் வேலைக்கு போக மன இல்லாம அலைதான் தேர் வச்சிருக்காள் சேனி பேர் தேர். ஏன் ஜெனி என்னங்க என்னம்மா நீ அம்மா வயசான காலத்துல அம்மா போய் பெருக்கிட்டு வச்சிருக்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்காமா? பேங்க் நீ பெருக்குமா? ஏம்மா நீ குடுமா அவட்ட குடுமா அவ பெருக்குவாமா? பரவாயில்லையா நம்ம வீடு தானே. நீ வந்து இதுல உட்காருங்க வா. நான் பெருக்கான காலத்துல போட்டுக்கிட்டு செஞ்சுட்டு அவ செய்வாள் மதியம் என்ன 2 இதுல பெருக்கா சின்ன வீட்டை பெருக்கலாம் இடுப்பாளிக்கு. ஜான்சி நீயா சொல்ல வேண்டியதானே மைனி பெருக்கிறது சொல்லலாம்ல. அம்மா அவ நான் வீட்டை பெருக்கினேன். அவளை குப்பை வாலி எடுத்துட்டு வந்திருப்பா. வீட்டுக்குள்ள அவ வேலை செய்தா பரவாயில்லையா? எங்க எம்மா ஜெனி அம்மாவுக்கு வயசாயிடுமா. நீ தான் கொஞ்சம் புரிஞ்சு எடுத்துட்டு வீட்டு வேலையை கொஞ்சம் பார்த்து செய்யுமா. அம்மா போட்டு போய் வேலை பேர் இடுப்பு வலிங்காங்க. இனி ஆஸ்பத்திரி கூட்டு போனோம். முடியாது அவங்களுக்குலாம் முடியாதுமா. என்னாச்சு நான் தான் அவ எதையாவது சொல்லி நீ போய் ரெஸ்ட் எடுமா போ. நீ போய் ரெஸ்ட் எடு. அவனுக்கு போய் சாப்பாடு கிப்பாடு கொடுத்து வை. துண்டு எடுத்து வை. சுடு தண்ணி எடுத்து வை. ஐஸுக்கு போயா நீ போய் குளியா போயா. அவன் எனக்கு தைலம் தச்சு விட்டுருவான். சரி பாத்து நான் அவளை தைலம் எடுத்து வர சொல்லுங்க. இல்ல நீ ரெஸ்ட் எடு. தங்கச்சி தைலம் தச்சு விட்டுருவா. நீ போ. சாப்பிட்டீங்களா 2 பேரும்? அப்படி நாங்க சாப்பிடுவோம். சாப்பிட்டாச்சு. சரி நான் அவளை போய் பார்த்துட்டு வரேன். பேச வீடு ஜெனி பெரிய இவனாலதான் பேசுவான். ஒரு தலைவாணி எடுத்துட்டு ஒரு இடுப்பு வலியும் இல்ல ஒண்ணும் இல்ல. இல்லன்னா இவா இடுப்பு வலிக்குன்னு சொல்லிட்டு தைலத்தை போட்டு ராவராவன் ராவி போடுவா. எனக்கு காந்தாலும் தாங்க முடியாது. முதுகு வலிலாம் ஒண்ணும் இல்ல. நானும் கம்பீரமா நடப்பேனே. சரி இவா பொங்கி இருக்க குழம்பு எனக்கு பிடிக்கல. பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்குல்ல அங்க போய் நான் 2 ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வரேன். உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. நானும் வரேம்மா. வா. இவா கை பக்கத்துல சோத்தத்துன்னு விளங்கிடும். ஏன் ஜெனி நான் உன்னை அங்க தேடிட்டு இருக்கேன். நீங்க ரூம்ல வந்து உட்காந்துருக்கா? அம்மாவுக்கு வயசாயிட்டு அப்ப நீ தான் முன்ன பண்ண எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வேலை செய்யணும். பாத்துக்க அம்மாவுக்கு முடியலன்னு சொல்லிதான் எனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிருக்காங்க. நீயும் பாட்டு வயசான காலத்துல அவங்கள போய் பெருக்க போட்டுருக்கா. காலையில இருந்து நான் தாங்க எல்லா வேலையும் பார்த்தேன். சரி அவங்க முடியலம்மா வேற என்ன செய்ய சொல்லுதா? நீங்க வர்றதுக்கு முன்னாடி நான் தாங்க வீடு தூத்துட்டு இருந்தேன். நீ தூக்குறது நல்லா இல்லன்னு சொல்லி என்னை திட்டிட்டு இருந்தாங்க. யாரு? எங்க அம்மா. பிறகு
உங்க அம்மா திட்டிட்டு தான் இங்க நல்லா குனிஞ்சு தூருன்னு சொன்னாங்க. திருப்பி போய் குப்பை வாளியை எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. நான் அதை எடுத்துட்டு வர்றதுக்குள்ள அவங்க தூத்ததை மட்டும் நீங்க பார்த்துட்டு பேசாதீங்க. அவங்க பிரிக்க சொல்ல நீ சொல்லுதியோ திட்டுறாங்கம்மா என்னைய. ஜெனி பாரு, என்ன டென்ஷன் பண்ணாத பாத்துக்க. நீ இப்ப புதுசா அவங்க வந்திருக்கா, அதனால நான் எனக்கு கோபப்படுத்தி பாக்காத. எங்க அம்மா அப்படி சொன்னாலோ நான் எங்க போய் சொல்ல போறேன், உண்மைதானே சொல்றேன். சரி, நீ எங்க வீட்டுக்குள்ளதான் ஆட்கள்லாம் நீ புரிஞ்சுக்க மாட்டா, எங்க அம்மா புரிஞ்சுக்க மாட்டா, என் தங்கச்சி நீ புரிஞ்சுக்க மாட்டா பாத்துக்க. நீ போகதான் எங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு நான் பாப்பேன். ஆரம்பத்துல இருந்து எங்க அம்மாவை தப்பு சொல்லாத பாத்துக்க. எங்க அம்மா எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும். இவ்வளவு நாள் வளர்த்திருக்காங்க என்னைய, அது எனக்கு தெரியாதோ? இவ்வளவு நாள் என் கூட இருந்திருக்காங்க, எங்க அம்மா பத்தி எனக்கு தெரியாதோ? அவையில பத்தி ஆண்ட குறை சொல்லிட்டு இருக்கா நீ? காலையில காஃபி கூட உங்ககிட்ட நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, என்கிட்ட நல்லா இல்லைன்னு என்ன சொல்லி என்ன திட்டினாங்க. வாமினால வச்சா அம்மா சொன்னா நல்லா இருக்குன்னு சொன்னா, மதியம் நான் போனதுக்கு பிறகு ஒரு பேச்சு பேசுவாங்க எங்க அம்மா. உங்க அம்மா பேசுறதுன்னு நான் சொல்றேன். இந்த ஆரம்பத்துல நீங்க அழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இப்படிதான் இருப்பீங்க. எங்க அம்மா பத்தி தங்கச்சி பத்தி எனக்கு தெரியாதோ? அது எப்படி? நான் போகும்போது காப்பி நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க 2 பேரும். நான் போனதுக்கு பிறகு காப்பி நல்லா தான் சொல்லுதாவளா? நான் போய் சொல்லலைங்க. அழுது சாதிக்காதீங்க. என்ன அழுது நீங்க சாதிக்காதீங்க கடைசி வரைக்கும். சரி, பிள்ளை இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு வந்து 10 நாள் ஆகுது. 15 நாள் நான் விட்டு பிடிச்சிட்டு இருக்கேன் பாத்துக்க. ஜெனி என்னை போகாரன் ஆக்கி பாத்துறாத. எம்மா என்னம்மா எப்படி துணி துவைச்சிருக்கா பாருங்க. அவளாவே துணிக்கல. அவ நல்ல குடும்பத்துல இருந்து வந்தவளா இருந்தா தானே நல்ல துணி துவைப்பா. அவ அம்மா ஒரு பக்கம் ஓடுவா, இவ ஒரு பக்கம் ஓடுதா. லட்சணம் இவ எல்லாரும் துணி துவைக்கிற லட்சணம். கொண்டுட்டு வா. என்ன கேள்வி? 1 மணி ஆகி போச்சு, சோறு திங்காண்டாமோ? சோத்த கொண்டுட்டு வா. இந்த பக்கத்துல எண்ணெயும் குழம்பு நல்லா வச்சிருக்க மாட்டா. பக்கத்துல நான் அன்னைக்கு பஜார் போயிட்டு வந்தேன் பத்தியா, அதுல இந்த டோமினோஸ் பீஸா கடை ஒண்ணு தொடர்ந்து பத்துக்க. நல்லா இருக்கும்னு நினைக்கேன். நான் வாங்கி ஆர்டர் பண்ணு. நான் தின்னுக்கிட்டத முதல்ல சோத்தேன். என்ன லட்சணம் குழம்பு வச்ச லட்சணம். இது என்ன வெண்டைக்காய் கூட்டு? மோர கணக்கா வச்சிருக்க. நல்லா தானே இருக்கு. நல்லா இல்லன்னா ஒரு ஆள் சாப்பிட்டுட்டு தான் நல்லா இருக்கா நல்லா இல்லன்னு சொல்ல முடியும். பெயிரு நீ ஏச்சு வாங்கிட்டு போயிடாத. துணி துவைக்கிறதுக்கு தெரியல, சோறு போக தெரியல, வீட்டு வேலை செய்ய தெரியல. பொரிக்காய் சட்டில அப்படி பளபள மின்னும் வீட்டுல. என்னைக்கு வந்தா கிச்சனுக்குள்ள போய் காலடி வச்சா கிச்சனே கறிக்கட்டே ஆகி போச்சு. இப்படி கூட்டு இல்லாம சாப்பிடுறீங்க, அப்புறம் ஒரு முட்டையா போட்டு தட்டான். என்ன முட்டை? செவுட்ல அடிச்சுருவா பாத்துக்க. என்கிட்ட வந்து முட்டை அது இதுன்ட்டு முட்டை வைக்கிறவன் குழம்புத்துக்கு. அப்போ முட்டை வைக்கிற வேலைக்கு இவ்வளவுக்கு முட்டை வாழ்ந்து முட்டை. ஏன்னா இப்பதான் நான் வீட்டுக்கே போறேன்ல. இவ்வளவு நேரம் அங்கதான் இருந்தா உனக்கு வெயிட் பண்ணிட்டு நீ வரவே இல்லை. சரி நாளைக்கு பாப்போம். நாளைக்கு என்னமா வெறுங்கையோட வந்திருக்கா? உட்காரியா? குழம்பு ஊத்திட்டு வர போயிருக்கா. குழம்பு ஊத்திட்டு போயிருக்காளா? ஆமா. ஜாஸ்தி சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். நான் இப்ப கடந்து தின்னுட்டு இருக்கா. இது டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னம்மா வெறும் குழம்பு வச்சு சாப்பிட்டு இருக்கா? கூட்டு ஒண்ணு வைக்கலையாவா? கூட்டு ஒரு ஆளுக்கு தான் இருந்துச்சு. என்ன கூட்டு வச்சா? வெண்டைக்காய் கூட்டு வச்சிருந்தா ஒரு ஆளுக்கு தான் இருந்துச்சு. அதையும் நான் சாப்பிட்டுட்டேன்னா வளர பிள்ளை அவ சாப்பிடணுமா நான் சாப்பிடணுமா? முட்டை அவன்கிட்ட எதுவும் போட்டுக்கலாம்ல. முட்டை எதுக்கு போட்டு? அவட்ட தான் சொல்லியிருக்கேன், ஃப்ரிட்ஜ்ல 2 முட்டை இருக்கு, நீ போட்டு தின்னுக்க. வெண்டைக்காய் கூட்டு நீ தின்னுக்கன்னு சொல்லி கூட்டும் வச்சிருக்கா, முட்டையா இருக்கு. என்னமா நீ ஒரு வெறுஞ்சோறாக சாப்பிட முடியுமா? வெறும் ரசத்தை வச்சிருக்கா. ஐயா நான் சொல்லுறதா நீ கேளு. அம்மாக்கு வயிற்றுக்கு சரியில்லை. வெறும் ரசத்தை வச்சு எப்படி சாப்பிட முடியும்? இருமா எப்ப பார்த்தாலும் நீ அவ அன்னைக்கு என்னன்னா உன்னைய பார்த்து குறை சொல்லிட்டு இருக்கா. காலையில காபி நம்ம உங்க மேல வச்சா நல்லா இருக்குன்னு சொன்னேன். அவ பாட்டு நான் தனியா சொல்றா. அவ சொல்றா உங்க அம்மா காபி நல்லா இல்லைன்னு சொல்லுதுன்னு சொல்றா. இங்க பாரு ஐயா, ஒரு வீட்டுக்கு வாழ வந்த ஒரு மருமக நம்ம வீட்டோடி அனுசரிச்சு குடும்பத்தோடி மிங்கலாவதுக்கு கொஞ்சம் வருஷ காலம் ஆகும். இப்பதானே வந்தா ஒரு வருஷம் கூட அவள. அதுக்காண்டி ஒரு கூட்டு இல்லாம வெறும் சோறையே தருவா. சரி பரவாயில்லையா, கேட்டு நாங்க சாப்பிடுமா? உடம்பு நீ பாக்காண்டாமா? வெறும் சோறதுன்னா மாத்திரை எதுவும் போட்டுட்டு இருக்கா. பரவாயில்லையா, அதெல்லாம் நீ சும்மா இரு. நீ இப்படி இலக்கம் கொடுத்துட்டு இருந்தா நம்ம தலையில யாரையும் விளையாண்டுருவா. ஏ ஜெனி கூட்டுட்டே இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கா கிச்சன்ல இருந்துட்டு?
அவ வச்சிருக்க கூட்டை நீ தின்னுட்டாலும் கிழிஞ்சிடும். கூட்டு வச்சிருக்க லட்சணம். இவன் அதுக்கு அடுத்தால கடந்து தாங்குதான். கூட்ட தின்னு கூட்ட தின்னு கூட்ட தின்னு கூட்ட தின்னு. அவன் கூட்ட நம்ம தின்னுக்க மாட்டோம். அவன் தின்னுதான் சுண்டக்கா மாதிரி ஆகி போனான். என்னைக்கு பாடுவாசி வீட்டுக்கு வந்தாலும் வீடே தருத்தரமா ஆகி போச்சு. ஆனா பேர் வச்சிருக்கிறது ஜெனி 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 எனக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்க சனியாவா. ஆமா. இப்ப கிழங்கு நல்லா இருக்குமா? கை கழுவிட்டு கிழங்கு சாப்பிடு. நீ வா பீஸா கிடைக்காது போய் தொலைவோம். அம்மா நேற்று நைட்டு அவ்வளோ ரொம்ப நான் திட்டேம்மா. அம்மாவுக்கு உனக்கு வேற கூட்டு வந்துட்டு ரூம்ல போய் ரொம்ப சத்தம் போட்டேன். எதுக்கு அவளை ஏசுதா? அம்மா ஆரம்பத்துல இப்படி நம்ம இடம் கொடுத்துன்னு வச்சுக்கீங்கன்னா போங்க அதேதான் பண்ணுவா. இது அப்படிலாம் இடம் கொடுத்து வைக்க கூடாது. தங்கமான பிள்ளை தெரியுமா? கோடி ரூபாய் கொடுத்தாலும் உனக்கு இப்படி ஒரு பிள்ளை கிடைக்குமா? என்னது தங்கமான அன்னைக்கு வடியை பெருக்கப்பட்டிருக்கா, அன்னைக்கு கூட்டு வைக்காம இருந்திருக்கா, நல்ல பிள்ளை. காப்பியான சீனியை போடலாம். சும்மா இரு, எதையாவது சொல்லிட்டு இருக்காது அந்த பிள்ளைய. சரி அதான் என்ன பண்ண, சரி கொஞ்சம் வெளியே போயிட்டு வரல கூட்டு தான் பாத்துக்க. உடனே போ அண்ணா. இந்த சித்தப்பாக்க புல்லட் வெளியே தான் நிக்கி போ, எடுத்துட்டு போங்க 2 பேரும். அப்படியே போய் ஊரெல்லாம் சுத்திட்டு அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடு. போயா, உனக்கு எதுவும் வந்து வேண்டாம். எனக்கு எதுவுமே வேண்டாம், நீ போயா. அவளுக்கு டான்ஸ் இல்ல அண்ணா. எம்மா ஜான்சி என்னம்மா? அண்ணன் கூப்பிட்டுதான் பாரு. அவன் சும்மா கூட்டிட்டே நிப்பான். என்னடா இருக்கே விட மாட்டேன் சொல்லு. என்ன இவருக்கு காரணம் வந்து ஒரு மாப்பிள்ளைய பாருமா, எப்ப பாரு எதை எழுச்சல் பட்டுட்டே தான் இருக்கா. அம்மாவுக்கு கண்ணை மூடுத காலம் வரும்போது தாயா நான் பாப்பாவை கட்டி கொடுப்பேன். அதுக்கு முன்னால கட்டி கொடுக்கன்னு சொல்லி கண்ணா மூடும் போது எப்படிமா கல்யாணம் பண்ணி கொடுப்பா? அது என்னனியாவது நான் இவ்வளவு பிரிச்சு இருந்துக்கிட்டே மாட்டேயா. யாரா சொல்லு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாக்கேன். சும்மா இதையா ஒன்ன பிரிச்சு என்னையால இருக்க முடியாது தெரியுமா? இருந்த நானே அம்மா வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்கேன். என்ன நீ ஜென்னிபர் உன்னைய வெளியே கூட்டிட்டு போயிருவாளோன்னு. ஆனா அழகா கடவுள் எனக்கு பார்த்து நல்ல மருமகளை தந்திருக்காங்க தெரியுமா? அவைய ரெண்டு சண்டை வர்றதுல அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுத்துரு, அது உனக்கு நல்லது பாத்துக்கேமா. இருந்தேன். இப்பதான் 21 வயசு ஆகுது, அதுக்குள்ள நீ கல்யாணம் சொல்லிட்டே இருக்கிய. இப்ப காலத்துல 21 வயசுல பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஏமா நீ பாரு. சரி கூட ஒரு வருஷம் போகட்டு. ஏமா ஜெனிபர் அவ கிளம்பிட்டு இருக்கா. நான் வெளியே போறேன் நினைச்சு உனக்கு எதுவும் வேண்டாம் வருமா சொல்லு, நான் வேண்டாம் வரேன். எனக்கு ஒண்ணுமே வேண்டானே, நான் இப்பதான் சாப்பிட்டேன். ஜெனிபர் வாபக்கா, உனக்கு எதுக்கு இந்த வளையல்? களத்து களத்து இல்ல எனக்கு வேண்டாம் தே இருக்கட்டும். வாங்க நீ போட்டு போ, வெளிய போறீங்க. போட்டு இந்தா இங்க வா. வாட்ச போடுமா. உனக்கு இல்லாத வாட்சா? 2 பேரும் சுத்த பொரிய பிறகு வாட்ச போட்டுட்டு அழகா சந்தோஷமா போயிட்டு வாங்க. என்ன நீ நான் மாட்டு பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்னையா புல்லட்ல போங்க. சரிமா போயிட்டு வரேன். சரி சரி கஞ்சி போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வானே. சரி வா. ஆமா இவ 2 பேரும் இப்படி சுத்தத்துக்கு போறாவ. விட மாட்டோம்ல. நான் பிளான போட்டாச்சு. இப்ப பாரு, இப்ப புல்லட்ல போய்கிட்டு இருப்பான். இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டு போய் சேர்ந்து இருப்பான். ஒரு நிமிஷம். ஹலோ ஏய் அம்மா போடிக்க. அம்மா ஹலோ. ஐயா ஐசக்கு. சொல்லுமா. ஐசாக்கு அம்மாவுக்கு குனிஞ்சு அந்த துணியை அலசனத்துக்க. நீ எதுக்கு துணி துவைச்சா? ஐயோ அவ வாளியில அப்படியே வச்சுட்டு போயிட்டால. வந்து துவைப்பாளாமா. என்னம்மா நீ? ஐயோ என்னாச்சு? முதுகு பிடிச்சுக்கிட்டு அம்மாவால பிடிச்சுக்க முடியல. ஆமாயா ஒரு மாதிரி எனக்கு படபடன் வேற. ஜான்சி வெளியெல்லாம் போயிருக்கா. ஆமாயா அவ ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு வெளியே போனேன்னா நான் வீட்டுல எப்படி மூட்டு இடுப்பு வளைஞ்சு போய் கிடக்கு. உடனே ஜெனி அம்மாவுக்கு ஏதோ இடுப்பு வலிக்குன்னு சொல்லிட்டு வாங்க, நம்ம வீட்டு வர போயிட்டு வந்துருவோம். இல்ல தலைவாணி எடுத்துட்டு வாங்க, வரதுக்குள்ள படுக்கட்டுனா. இன்னும் கொண்டு வரமா தலைவாணிய வந்துருவான். கறி வெட்டி போய் டக்குன்னு எடு. இன்னும் தாரைமா போல அங்க நம்ம படுத்துக்க நம்ம. ஏமா 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 என்னாச்சுமா? என்னாச்சு? இடுப்பெல்லாம் பிடிச்சுக்கிட்டே ஆஸ்பத்திரி போக மாட்டானா? இவன் நேரத்து நைட்டு ஊற வச்சிருந்தா நினைக்கே வாடிய. நைட்டே ஊற வச்சா நைட்டே துவைக்க தெரியாது உனக்கா? ஒரே வாட பத்துக்கையா. அதனாலதான் அப்பால நீ ஏசாதையா. நான் செத்து போனதுக்கு அப்புறம் அவளை ஏச
என்னம்மா நீ என்ன பேசிட்டு இருக்கா நீ? ஏன் வாஷ் மிஷின் போடாத நீ துணி துவைச்சிருக்காங்களா? எதுக்கு அம்மா வேலை வாங்கிட்டு இருக்கா இப்ப பார்த்தாலும்? அது வீடு துடைக்கிற துணிங்க. நான் நேத்துல முக்கியம் இப்போ போகும்போதுதானே முக்கிய வச்சுட்டு வந்தேன். யார்கிட்ட சொல்லி செஞ்சிருக்கலாம்ல? நேற்று நைட்டு அவ்வளவு சண்டை போட்டதுல அவனை வெளியே போட்டு போன பார்த்தேன். மறுபடியும் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு அது துணி முக்கியத்துக்கு எனக்கு சொல்ல தெரியாதா? நீங்க திருப்பி தானங்க வெளியே கூட்டு போறேன் நீங்க, அதனாலதாங்க நான் முக்கிய வச்சுட்டு. அவன் இப்படி துணியை முக்கிய வச்சிருக்கேன், கொஞ்சம் லைட்டா போகுதுன்னா லைட்டா போயிருக்கலாம்ல. நம்ம துணியை முக்கிய வச்சிருக்கேன், அம்மா பாரு அது துவைச்சு இடுப்பு பிடிச்சு படுத்தாச்சு. நான் உங்களுக்கு துவைக்கவே சொல்லலையே. என்னமா நீ எப்ப மாதிரி இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கா? ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு இல்ல நான் வண்டி பிடிக்க உடனே போவேன், ஆஸ்பத்திரி போவோம். நம்ம கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுதாமா. அம்மா மெதுவா பிடிச்சா உட்கார்க்க வை. அப்ப என்ன பண்ணலாம், உட்காரமா எனக்கு இடுப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க போங்க சுடு தண்ணி வச்சுதா. ஏன் நீனு போயா? இல்ல நான் வண்டி பிடிச்சு வரேன், உடனே வரேன். பைபிளால கிழங்க கூட திங்க முடியல மாட்டுக்காமா. சை ஏமா எலும்பி உட்காரு. போயிட்டான் உட்காரு. வந்துச்சாங்க ஐயா வீட்டுக்கு வந்து வாழதுக்கு. எப்பண்டா பையனை ஏன்றது பிரிக்கிறதுக்கு தான் பாக்கா கிடந்து ஒரே மயக்கிக்கிட்டு அவ கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் இவன் வரத்தால போறான். ஏன் இப்படி அலையணும்? சரிம்மா அண்ணே வாரா, நான் பாத்துட்டு வரேன். சரி என்னே ஜெனி என்னங்க? வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேங்க. அம்மாக்கு அந்த வெண்ணி போட்டு ஒத்தலை கொடுத்தியா? அப்படி கொடுத்தாச்சுங்க. 2 3 நாளா ஒரே சண்டை போட்டதோட உடனே நீங்க வெளியே கூட்டு போலான்னு இருந்தேன். நீ அதுலயே மண்ணாளி போட்டியா? ஏங்க அது என்ன துணின்னு நீங்க முதல்ல பாத்தீங்களா? கர்ச்சிப் மாதிரி இருக்கிற 2 நேத்து யூஸ் பண்ணது இன்னைக்கு யூஸ் பண்ண துணியை தாங்க நான் முக்கிய வச்சிருந்தேன். என்ன துணி இருந்துட்டு போட்டு அதை நீ துவைச்சு போட்டுக்க வேண்டியதானே? ஒரு 1/2 மணி நேரம் ஆமா, லேட்டா போனாக்கி இப்ப என்ன ஆகி போச்சு? நான் உங்க அம்மாவை துவைக்காம சொன்னேன், உங்க அம்மா நான் துவைக்கவே சொல்லல. அம்மா அது நீ முக்கிய வச்சிருப்பா, நாரிட்டு இருந்தல, அதனால அம்மா எடுத்து துவைச்சிருப்பாங்க. அதே உங்க அம்மா கரெக்டா நம்ம போற நேரத்துல எடுத்து துவைக்கணும். நான் மத்தியானமே முக்கிய வச்சாச்சு. நான் வீட்டுல அவ்வளவு வேலை நான் பாத்துட்டு தானே அதை பண்ண. மத்தியானம் நீ முக்கிய வச்சிருக்கா, நாராதாது. அம்மா என்ன சொன்னா? அது நாரிட்டு இருந்துச்சு, அதனால தான் துவைச்சுன்னு சொல்லி சொன்னால. அம்மா நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தானே பண்ண முடியும். சரி நீ நான் என்ன சொல்லுதேன்னா, அம்மாவுக்கு நீ எந்த வேலையும் வைக்காத. இதெல்லாம் நான் ஆரம்பத்துல இருந்து ஒண்ணு சொல்லிட்டு இருக்கேன். நீ இந்த வேலையை கரெக்டா செஞ்சுன்னு வச்சுக்க, நம்ம 2 சண்டையே வராது பாத்துக்க. நீ ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணதா அது நம்ம 2 சண்டையா இருக்குது பாத்துக்க. வீட்டுல நான் தாங்க எல்லா வேலையும் பாக்கேன், உங்களுக்கு அது புரியுதா புரியல? என்ன சத்தம் போட்டு இருக்கா? பண்றது அப்புறம் நீ பண்ணிட்டு நீ போய் எழுந்து சொல்லுதியோ? உனக்கு சத்தம் வர வருது இதுல வேற. நீ அந்த துணி கஷ்டப்படுத்திட்டே இருக்காதீங்க. நான் தாங்க வீட்டுல எல்லா வேலையும் பாக்கேன். நீ அதை செய்யற வேலையை ஒழுங்கா செஞ்சிருந்தா சண்டை வராதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏங்க அது கர்ச்சி நீ சும்மா எந்த துணியா இருக்கா? என்ன அண்ணி என்னங்க அண்ணி, அம்மா சாப்பிட தந்தாங்க, எல்லாத்தையும் சாப்பிடணுமா, மிச்சம் வைக்க கூடாதான். நீ எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கா. அம்மா ஏசா தங்கச்சி ஏசா அவையெல்லாம் வந்து சாப்பிட சொல்லி தந்துட்டு போறாவ. இதுக்கு மேல உனக்கு என்ன செய்யணும்? உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியலங்க. நீங்க இருக்கும்போது தாங்க என்ன எப்படி விழுந்து கவனிக்காங்க. நீங்க போன பிறகு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏதாச்சும் நான் தான் கண்ணு கூட நான் பாத்துட்டு தானே இருக்கேன். அவையெல்லாம் போட்டு தந்துட்டு போறாவ சாப்பிடுன்னு சொல்லி. உனக்கு தராம தின்னுட்டாவ அவிய. இப்ப இருக்கிற மாதிரியே நீங்க போன பிறகு இருக்க மாட்டாங்கிறதா என்னுடைய வாதம். அப்படி இருக்க மாட்டாங்க நானும் சொல்லிட்டு இருக்கேன். எங்க அம்மா நான் போன பிறகு அப்படி இருக்க மாட்டாங்க, மாற மாட்டாங்க நானும் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நான் பொய்யா சொல்லிட்டு அப்ப நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நான் எங்க மாமா இவ்வளவு வருஷம் பாத்துட்டு இருக்கேன்ல, 25 வருஷம் எங்க மாமா என் தங்கச்சி நான் பாத்துட்டு தானே இருக்கேன். எனக்கு தெரியாதா? உங்களுக்கு எப்படிதான் சொல்லி புரிய வைக்கனே தெரியலங்க. ஆமா, கடைசி வரைக்கும் நீங்க அழுகிறதே சாதிப்பீங்களா? அந்த பொம்பளைகளுக்கு இதே தானே தெரியும், அழுகிறது சாதிக்கிறதா உங்களுக்கு தெரியும். அப்ப படுற கஷ்டத்தை நாங்க எப்படிதான் சொல்ல உங்களுக்கு? சும்மா சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்க, அழுது சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்க. அந்த குண்டு குண்டுன்னு இருந்து அது என்ன வந்து அது யாருமே தெரிய மாட்டேங்குது. ஜெனி வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஜெனி அக்கா வந்திருக்கா பாரு. அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. அம்மா எப்படி இருக்காங்க? அப்பா நல்லா இருக்காங்க. நீ ஒத்தையில வந்த? ஆமா, நான் மட்டும் தான் வந்தேன். சரி, நான் உங்களுக்கு காஃபி தான் போட்டு வரேன். பரவாயில்ல, காஃபி போட்டு இருக்கான காஃபி போட்டு சரிம்மா. சரி, இல்லன்னா ஜூஸ் அடிச்சு கொடுங்க அண்ணி. எப்படி ஜெனி எப்படி வீட்டுல வேலை எல்லாம் செய்யறாங்க? இல்ல எப்படி அனுசரிச்சு போறாங்க குடும்பத்தை? எப்படி? நல்ல பிள்ளைமா, நல்ல பிள்ளை. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க குடும்பத்துல இருந்து இப்படி அழகு போல ஒரு பிள்ளைய நான் வீட்டுல பொண்ணு எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கோடி ரூபாய் கொடுத்தாலும் இப்படி ஒரு மருமவன் எனக்கு கிடைக்குமா? என்னைய ஒரு வேலையுமே செய்ய விட மாட்டா. அப்படி நீ தங்க தட்டுல வச்சு தாங்குவா. என் மவளையும் நல்லா பாத்துக்கிடுவா. என் மகனை எப்போ கேக்கே வேண்டாம்.
அவன் வேலைக்கு கிளம்பிட்டான்னா போதும், துணி எடுத்து கொடுக்க, சட்டை எடுத்து கொடுக்க, சோற பொங்க, வகை வகையா கூட்டு குழம்பு வைக்க, அப்பால மாதிரி யாரும் பார்க்க முடியாது. இல்லக்கா வீட்டுல ஒத்தைக்கு லாஸ்ட் பிள்ளை எல்லாம் செல்லமா வளர்ந்தா அதுதான் இங்க வேலையெல்லாம் ஒழுங்கா செய்யறா உங்களெல்லாம் கவனிச்சுட்டுதான் கேட்கறேன். அது ஒரு வாரம் ஸ்டார்டிங்ல சோறு கறி பொங்கலுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்து, பிறகு நான் வைக்க பக்கத்துல இருந்தே பார்த்து பழகிக்கிட்டான். நல்ல பிள்ளை, தங்கமா. சரி சரி, அந்த ஒண்ணே போதும். நீ பாத்துக்காங்க, உங்க தங்கச்சியை பத்தி எங்க அம்மா அவ்வளவு பெருமையா பேசுறாங்க. ஆனா உங்க தங்கச்சிங்க என்னெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப எஞ்சி போ, உனக்கு எவ்வளவு போன் அடிச்சாம்ல போ. என்ன சொல்ல எனக்கு போக தெரியும். உங்க தங்கச்சியில கொஞ்சம் புத்துமதி சரி குழந்தை கோவப்படாங்க, நான் அவன்கிட்ட கேட்டுக்கிட்டேன். இவன் எதையாவது சொல்லுவாம்மா, நீ எதுவும் நினைச்சுக்கிறாங்க என்ன? இல்ல ஏதோ பிரச்சனையா? இல்லம்மா, ஒரு பிரச்சனையுமே இல்ல, ஒரு பிரச்சனை. ஏமா ஜெனி, உங்க அக்காவுக்கு காப்பியை கொண்டு வந்து தா. வள வளன்னு பேசிக்கிட்டு நேரத்தை வீண் அடிச்சிடாதீங்க என்ன? வாரேன். நானும் வரேம்மா. வா, பிறகு அங்கன உனக்கு என்ன வேலை? காஃபி எப்படி இருக்குக்கா? நல்லா இருக்குமா. வீட்டுல போடே தெரியாது, அழகா கால் போட்டுருக்கியே. நீ எல்லாமே கத்துக்கிட்டேன்க்கா. சரிம்மா, இப்படிதான் இருக்கணும். வேற பொழுது என்னவோ சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க தங்கச்சி சரியில்லை அப்படின்ட்டு. என்னம்மா என்ன நடக்குதுங்க? நல்லா பாக்குறா, வைக்கிறா, எல்லா வேலை நல்லா செய்யறா அப்படின்னு சொல்றாப்ல. ஆனா பொழுது சொல்றாங்க அதுக்கு ஆப்போசிட்டால அவங்க பொழுது சொல்றாங்க. எங்க அத்தை சொல்றது எல்லாமே பொய்க்கா. அவங்க என் முன்னாடி ஒரு மாதிரி, என் புருஷன் முன்னாடி ஒரு மாதிரி அவங்க நடிச்சிட்டு இருக்காங்கக்கா. என்ன சொல்லி வீட்லயே பொதுவா எதாவது அனுசரிச்சு போவோமா? சரி, இருந்தாலும் நான் உன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான் நான் உன்கிட்ட கேக்குறேன். எதுவும் பிரச்சனையாமா உனக்கு? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைக்கா. இவங்க எப்படி சொல்லக்கா, அவங்க அவங்க பையன் முன்னாடி ரொம்ப நல்லவங்க மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கக்கா. ஆனா அவங்க பையன் போனதுக்கு பிறகு என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க தெரியுமாக்கா. அது அவங்ககிட்ட சொன்னா அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குக்கா. எங்க அம்மா அப்படி கிடையாது. 23 வருஷமா என்ன வளர்த்துருக்காங்க. எங்க அம்மாவை பத்தி எனக்கு தெரியாதா, நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா, அப்படி எப்படின்னு சொல்றாங்க அக்கா. சரிம்மா, எப்படி சொல்லி புரிய வைக்க சொல்லு. சரி, பொறுமையா தான் போகணும். நீ கல்யாணம் முடிஞ்ச அந்த பொருளா நீ மூத்த மருமக, அதனால நீ பொறுமையா தான் போகணும். பொறுமையா இரு. எவ்வளவு நாளைக்கு நானும் பொறுமையா இருக்கு. எப்படிதான் சொல்லி புரிய வைக்கணும்னு தெரியல. நீ எனக்காக ப்ரேயர் பண்ணிக்க. சரிம்மா, சரி. அம்மாட்ட எதுவும் நீ சொல்லாத. சரி, சொல்ல மாட்டேம்மா. நீ பொறுமையா இரு. வீட்டுல எதுவும் சண்டை எதுவும் போடாத. யாருக்கிட்டையும் மாமியார்கிட்டயோ சம்மந்திக்கிட்டயோ குழந்தைகிட்டயோ சண்டை எதுவும் போடாத. சட்டியில சொரைக்க அடிபிடிக்கி பழக்க விட்டாச்சா, முடிச்சாச்சா? சரி, கிளம்புறேன். என்னம்மா மத்தியானம் சாப்பிட்டு போக? இல்லம்மா, பரவாயில்ல. நான் வரச்சுலதான் சாப்பிட்டது. காஃபி இருந்தே குடிச்சது, வயிறு கம்மன் இருக்கு. சரிம்மா, இல்லம்மா பரவாயில்ல, நான் போயிட்டு வரேன். என்ன இந்த வீட்டுல பாலை வாங்க, மோரை வாங்க, என் உயிரை தான் வாங்குது இந்த மாமியார். என்னத்த சொல்ல, ஒரு நிம்மதியே இல்லப்பா. வீட்டையும் சொன்னாலும் இவங்களுக்கும் புரிய மாட்டேங்க. அவங்க அம்மா சொல்றதுதான் எல்லாம் கரெக்டுங்காங்க. யாருன்னு தான் சொல்லி என்னத்தாங்க. பாஸ்டமா தான் ஒரு போன் அடிக்கும். ஹலோ, ஹலோ, பிரைஸ்லாம் பாஸ்டமா. இல்ல உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை பாஸ்டமா. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தா தான் நான் உங்களுக்கு ஃபோன் அடிச்சேன். இல்லை, எங்கள் மாமியார் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அவங்க என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க தெரியுமா? என் வீட்டுக்காரர் இருக்கும்போது ஒரு மாதிரியும், அவங்க இல்லாதப்போ ஒரு மாதிரி என்னை பாடாப்படுத்துறாங்க. அவங்க கிட்ட சொன்னாலும் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்க. எங்கள் வீட்டில் போய் சொன்னாலும் யாருமே என் பேச்சு நம்ப மாட்டேங்கிறாங்க. எனக்கு நீ இப்படியே போன் பேசிக்கிட்டு இருந்து என் பேரை நீ சர்ச்சு முழுசு நார் அடிக்கும். கட் பண்ணல. உனக்கு எவ்வளவு நீ வெளியே போ. ஜெனி, இது நம்ம வீட்டுக்கு வர சாணி. என்னமா நீ பண்ணிட்டு இருக்கா? இவா சர்ச்சில் இருக்க பாஸ்டமாக்கு போன் அடிச்சு நான் ரெட்ட வேடம் போடுதேனா, நான் இவ்வளவு கொடுமைப்படுத்துதேனா, என்ன இவ பேச்சு பேசிருக்கா தெரியுமா? அதுக்காண்டி நீ அடிக்கியா கொள்ளணும் இவளை வச்சு. நமக்கு தேவையான சொல்லிருக்காமா ஏன்ட? நீங்க போன பிறகு ஒரு பேச்சும், நீங்க இருக்க மாதிரி ஒரு பேச்சும் உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க. நான் தான் கேட்கல. அடிக்கீங்க, எதுக்குமா அடிக்கீங்க? என்ன பேச்சு நான் கேக்கேன். கல்யாணம் கட்டி 2 வருஷம் அவள, அதுக்குள்ள அவ உன்னைய முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கிட்டாளோ இல்ல பேச்சு தோரணையா பேசியே இவளுக்கா வேண்டி? அடிக்கிறத நிப்பாட்டுங்கம்மா. தோலை உரிச்சிருவேன். எதுக்கு நீ என்கிட்ட அகராதியா பேசாத. நான் 2 வருஷமும் நல்லவ மாதிரி நடிக்க எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்து தெரியுமா? என் முக ரூபத்தை நீ பார்க்காத.
ஏமா அவளை 2 வருஷமா சொல்லிட்டே தான் இருந்தா. இப்போ வேணா அவளை முந்தானே என்ன ஒண்ணும் முடியல. 2 வருஷமா என்ன சொல்லிட்டு தான் இருக்கா. உங்க அம்மா பண்றதா சரியில்லை, உங்க தங்கச்சி பண்றது சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் இருக்கா. நான் தான் கேட்கல. உங்க மேல இல்ல பாசத்தை, தங்கச்சி மேல உள்ள பாசத்தை உங்க பேச்சனை கேட்டு ஆடிட்டு இருந்தேன். நீங்க பாருங்க அவ எவ்வளவு 2 வருஷமா அவ வந்து குமாரிட்டு இருந்திருக்கா. என் பிள்ளைய மாத்திட்டியா? என் பிள்ளைய மாத்திட்டியா? இல்லாதது பொல்லாதது சொல்லி மாத்திட்டியா? உருப்படிவியாமா? நீ உருப்பிட்டுக்கிடவே மாட்டா. நீ விளங்கவே மாட்டாமா. நீ விளங்கிக்கிடவே மாட்டா. என் வீட்டுக்கு வந்து சனிமானி. ஜெனி அழாத ஜெனி. நான் தான் உனக்கு தப்பா புரிஞ்சுட்டேன் ஜெனி. என்னை மன்னிச்சிரு. நீ இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டே இருந்தா நான் தான் ஒரு நாளும் கேட்கல. எங்க அம்மாவோட பாசத்துல என் தங்கச்சி மேல வச்ச பாசத்துல நான் உனக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்டேம்மா. நீ சொன்னதான் கரெக்டா இருந்திருக்கு. நீ அவ இருக்கும் போது ஒரு பேச்சும் நான் இருக்கும் போது ஒரு பேச்சும் இவ்வளவு நாள் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. 2 வருஷமா நான் ரொம்ப உனக்கு பெருமைப்படுத்துறேன். நீங்க மன்னிச்சிருமா. ஜெனி எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? என்னாச்சு? நீ அன்னைக்கு பேசிட்டு இருக்கும் போதே ஏதோ ரொம்ப பதட்டமா பேசினீ. என்ன விஷயம்? என்னாச்சு? இல்ல நான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன்னா அப்ப எங்க அத்தை என்ன அடிச்சிட்டாங்க. எங்க அத்தை அடிச்சிட்டாங்களா? என்ன பிரகார் நீங்க இதை பாத்துட்டே இருக்கீங்களா? எத்தனை நாள் அவ உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கா. நீங்க கேட்காண்டாமா? உங்க அம்மா கூடுங்க, நான் பேசுறேன் கொஞ்சம். அவங்களுக்கு ஒரு சத்திய வசனத்தை கொஞ்சம் நாங்க சொல்லி கேட்டுப்போம். அம்மா அம்மா என்னல என்ன பாஸ்டமா இருக்காங்க. சோத்திரமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமா நல்லா இருக்கோம். நல்லா இருக்கீங்களா? ஜெனி ஏமா அப்படி இருக்கா? எதுக்கு அழுறா? என்ன விஷயம்? நீ போன் பேசிட்டு இருக்கும் போது ரொம்ப பதட்டமா இருந்தியே. என்ன விஷயம்? என்ன பிரச்சனைமா உனக்கு? பேசிட்டு இருக்கும்போது எங்க அத்தை என்ன அடிச்சிட்டாங்க. ஐயோ அடிச்சிட்டாங்களா? ஐயோ ஐசக் பிரதர் என்ன ஆச்சு? இல்ல உங்களுக்கு நான் வந்த நாள்ல இருந்தே உங்களுக்கு என்ன பிடிக்கவே இல்லை பாஸ்டர்மா. இவங்க இருக்கும்போது ஒரு மாதிரியும் இவங்க வேலைக்கு போன பிறகு வேற மாதிரி இருப்பாங்க 2 பேருமே. என்ன ஐசக் பிரதர் நீங்க இப்படி அப்ப சொல்லும் போது நீங்க கேட்காண்டாமா? கொஞ்சமாவது உங்க அம்மா அப்படி அடிக்கிற அளவுல கூட நீங்க நடந்துக்கலாமா? அவளும் உங்க ஒய்ஃப் தானே. அவள்கிட்ட நீங்க பாசமா இருக்காண்டாமா? அவ வந்து சொல்றதை நீங்க கொஞ்சமாவது கேட்கணும்ல பிரதர். சும்மா இவ நீலி கண்ணீர் வடிக்க பாசமா இவ அழுவையில நீங்க நம்பாதீங்க. சார் சிஸ்டர் கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க அவளை அடிக்கக்கூடிய அளவுல பண்ணலாமா? நம்ம வீட்டுக்கு வர பிள்ளைங்க வந்து நம்முடைய பிள்ளைகளாதான் இருக்கணும். மருமகளை வந்து உங்க பிள்ளை மாதிரி நீங்க நேசிக்கணும் சிஸ்டர். ரெண்டகம் பண்றது வந்து பிள்ளி சொல்லி வைக்கிறதுக்கு சமன் சொல்லிட்டு நம்ம வேதத்துல சொல்லியிருக்கோம். உங்களுக்கு தெரியாதா? நீங்க கிறிஸ்டின் தானே, நல்லா சர்ச்சுக்கெல்லாம் வர்றீங்களா? கொஞ்சமாவது நம்ம மருமகளை கொஞ்சம் நேசிக்காண்டாமா? நீங்க மருமக என்னைக்கு வந்தாலும் நான் சரி, உங்க மகளை வந்து நீங்க நாளைக்கு கட்டி கொடுக்கற இடத்துல நாளைக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தா என்ன செய்வீங்க சிஸ்டர்? ஏமா நீனும் உங்க அம்மா கூட சேர்ந்து இப்படி நீ அவங்கள உங்க மைனி இந்த அளவுல நீ பேசுறதுக்கு சரி நீ நான் சத்தம் போடலாம்ல? நீ போற இடத்துல உனக்கு இதே மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா உனக்கு எவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கும். ஆண்டவருக்கு பயந்து நடக்கணுமா? அன்பு வந்து மிகவும் ரொம்ப முக்கியமானது. வேதத்துல அன்பை பத்தி எவ்வளவு அருமையா சொல்லி இருக்குது. அதனால வந்து ரெண்டகம் பண்ணக்கூடாது. ஒற்றுமையா இருக்கிறதுக்கு பாருங்க சார் சிஸ்டர். நான் வந்து உண்மையில நான் வந்து என் பையன் இருக்கும்போது நான் ரொம்ப நல்லவ மாதிரியும் என் பையன் போனதுக்கு அப்புறம் நான் அப்படி இருக்கதான் செஞ்சேன். இல்லைன்னு சொல்லல. எதுக்கு இருந்தேன் அப்படின்னா இவங்க வந்து எப்படி சொல்ல என் பையனை பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டான்னா நான் 1 நாள் 2 நாள் வளர்க்கல பாஸ்டர்மா. 30 வருஷம் நான் என் பிள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு நேத்து வந்து இவன் என் பிள்ளைய தனியா கூட்டிட்டு போயிட்டானா என் பிள்ளை இல்லாம நான் எப்படி இருப்பேன்னு சொல்லுங்க. அப்படி நினைக்கிறீங்க சிஸ்டர். ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு வந்து கர்த்தர் வந்து அவங்க 2 பேரையும் இணைச்சிருக்கிறாரு. அவங்கள நம்ம வாழ விட்டு நம்ம சந்தோஷப்படணுமே தவிர அவங்க மேல நம்ம வந்து அப்படி செய்துவாங்களோ இப்படி செய்துவாங்க நம்ம நினைக்க கூடாது சிஸ்டர். பைபிள்ல நம்ம சொல்லி இருக்குது இல்ல 2 பிள்ளைங்களையும் கர்த்தர் தான் சேர்த்திருக்காங்க. அதனால 2 பிள்ளைங்கள்ட்ட பாசமா இருங்க. உங்க மருமகளையும் நீங்க நேசிங்க, உங்க மகளை மாதிரி நீங்க நேசிங்க. அப்பதான் நாளைக்கு உங்க மக போகிற இடத்துலயும் அவங்க சந்தோஷமாக இருப்பார். அதனால நீங்க வந்து நேசிங்க. உங்க மருமகள நீங்க வந்து அன்பா நேசிக்கிறதுக்கு நீங்க கத்துக்கிடுங்க. இது பைபிள்ல எப்படி சொல்லிருக்கோ அதே மாதிரி நீங்க வந்து நடந்துக்கணும் சிஸ்டர். பிரதர் இவங்க வந்து இவ்வளவு பொறுமையா இருந்து இவ்வளவு நாள் இருந்திருக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டம். எதுக்குன்னா இந்த காலத்துல எவ்வளவு பிள்ளைங்க வந்து ஒரு சின்ன விஷயம் ஏதாவது சொல்லிட்டா கூட கோபத்துல போயிடுறாங்க. ஆனா 2 வருஷம் அவ இந்த வீட்டுல இவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு அவங்க அடிக்கிறதையும் வாங்கிட்டு உங்ககிட்டயும் சொல்லிட்டு நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் இல்லாம அவங்க மாமியாரும் சப்போர்ட் இல்லாம எல்லாருமே அவளுக்கு எதிராக நடந்தாங்கன்னா அவ என்ன செய்ய முடியும்? பாவம் இல்லையா? அதனால நீங்க வந்து அவளை ரொம்ப நேசிக்கணும். என் மேலதான் ரொம்ப தப்பு தான். அவ ஆரம்பத்துல இருந்து என்கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தா. நான் எங்க அம்மா மேல உள்ள பாசத்துலயும் என் தங்கச்சி மேல உள்ள பாசத்துலயும் நான் இருக்கும் போது சொல்லுவாங்க. நான் போகும்போதுல பண்ணிருக்காங்க. எனக்கு அது தெரியவே இல்லை. எனக்கு எல்லாமே எங்க அம்மா தப்பா தான் பண்ணிருக்காங்க. இவ சொல்றது எல்லாமே நான் தப்பா தான் எடுத்துக்கிட்டேன். உங்க அம்மா இப்படி பண்றாங்க, உங்க தங்கச்சி இப்படி பண்றாங்கன்னு சொல்றதை எனக்கு கண்டுவிடவே இல்லை. ஆனா நான் நேர்ல பார்த்த பிறகுதான் எங்க அம்மா இப்படிலாம் பண்றாங்கன்னு சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்ல ஒரு பொண்ணவா
அவ வந்து நல்ல பொறுமையா இருந்ததுனாலதான் இவ்வளவு நாள் அவ அந்த வீட்டுல இருந்திருக்கா. அதனால நீங்க வந்து இனி அவ சொல்றதையும் எது நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லிட்டு பார்த்து 2 பேருக்குமே நீங்க வந்து அன்பாவே நடந்துக்கிறது பாருங்க. சரியா சிஸ்டர்? ஜெனி நீ மன்னிச்சிரு ஜெனி. என்னை மன்னிச்சிரியா. நான் அவன் மேல கோவப்பட்டுட்டேன்னு சொல்லி நீ அம்மாயில இருக்கிறாதையா. அப்படின்னா இல்லம்மா. நீ வந்து அவ வந்து என்னிலும் அதிகமா உன் மேல பாசம் காட்டி நீ அவ பின்னால தெரியும்னு நினைச்சதாயா நான் அப்படி நடந்துகிட்டேன். மன்னிச்சிரியா. அப்படின்னா இல்லம்மா, உன் பாசம் எனக்கு தெரியாதாம்மா. ஜெனி ஜெனி மன்னிச்சுக்க ஜெனி. என் பையனை நான் எவ்வளவு நேசிச்சேனோ அதே மாதிரி உன்னைய நான் நேசிச்சிருந்திருக்கணும். ஆனா நான் ரெட்டகம் பண்ணியிருக்கேன். வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே நான் ரெட்ட வேலை தரிச்சு நான் பிள்ளி சூனியத்துக்கு சமானமான பாவத்தை நான் செஞ்சிருக்கேன். இவங்க மேல இருக்கிற பாசத்தோட நீங்க என்ன இவ்வளவு பாடுபடுத்துறீங்கிறது முதல்ல சொல்லியிருந்தா நானே அமைதியா இருந்திருப்பேன். நீங்க என்ன இவ்வளவு கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியமே இருந்திருக்கு. நீ மன்னிச்சுக்கவா. சரி மன்னிச்சுக்கவா. ஆடாதீங்க. அண்ணி என்னை நீங்களும் மன்னிச்சுக்கிடுங்க அண்ணி. எத்தனையோ நேரம் நான் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்கேன். ஆனாலும் அண்ணி அப்படின்னா ஒரு அம்மாக்கு சமம். அவங்க ஒரு நாள் கூட நான் புரிஞ்சிக்கவே இல்லை. என்னை மன்னிச்சுக்கிடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அண்ணே நீங்களும் என்னை மன்னிச்சுக்கிடுங்க அண்ணே. இல்லம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வருஷமா கரெக்டான நேரத்தில் நீங்க வந்து என் குடும்பத்துக்கு நல்ல ஆலோசனை சொல்லி பைபிள்ல உள்ள வசனத்தெல்லாம் சொல்லி நீங்க எங்க அம்மா மனம் மாதிரி இருக்காங்க, என் தங்கச்சி மனம் மாதிரி இருக்காங்க. எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஆண்டவர் வந்து இப்ப இந்த குடும்பம் வந்து சந்தோஷமா இருக்கிறத கண்டு கர்த்தர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அது நீங்க சந்தோஷமா இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. சரியாமா? போயிட்டு வரட்டும். எங்களுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணிருங்க பாஸ்டர்மா. சரி, எழுதுங்க. ஆமென். ரொம்ப நன்றி பாஸ்டர்மா. நீங்க தான் வந்து சத்திய வசனத்தை எங்களுக்கு எடுத்து சொல்லி எங்க ஆவிக்குரிய கண்களை நீங்க திறக்க வச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி பாஸ்டர்மா. ரொம்ப சந்தோஷமா உங்க குடும்பம் ஒற்றுமையா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களே, நாங்க இந்த குடு நாடகத்து மூலியமா உங்களுக்கு நாங்க என்ன சொல்ல வரோம், நான் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நீங்க யாராவது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து மனம் திரும்பிடுங்க. ஏன்னா ரெண்டகம் பண்றது, நீங்க வந்து உங்க பையன் மேல பாசம் இருக்கிறதுனால ஒருவேளை நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு ரீசனுக்காக நீங்க அப்படி பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுது ரெட்டகம் பண்றது பிள்ளி சூனியத்துக்கு சமம். அவங்கள ஃப்ரீயா விட்டுருங்க. அந்த கணவனும் மனைவி அந்த ஜோடிகளை நீங்க ஃப்ரீயா விட்டுருங்க. அவங்க லைஃப் அவங்க பாத்துக்கிடுவாங்க. மாமியாரா இருக்கட்டும், இல்ல மகளோட அம்மா அப்பாவா இருக்கட்டும், இல்லன்னா பையனோட அம்மா அப்பாவா இருக்கட்டும், அவங்க லைஃப்ல நீங்க இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. ஆனா அவங்களுக்கு நடுவுல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்ல. யாராவது ரெட்டகம் பண்ணாங்களா? யாருமே பண்ணல. அதே மாதிரிதான் நீங்களும் சத்திய வசனம் அழகா எழுதியிருக்கு. ஏன்னா ஆண்டவரே நடுவுல போகல. அதே மாதிரி நீங்களும் கல்யாணம் கட்டி கொடுத்துட்டீங்களா, எந்த விஷயத்திலையும் கணவனையும் மனைவியையும் நீங்க டிஸ்டர்பே பண்ணாதீங்க. சரியா? அவங்க சந்தோஷம் தான் உங்க சந்தோஷம். என் மருமகனும் என் மகனுக்குள்ள சந்தோஷம் தான் என் சந்தோஷம். பாஸ்டமா சொல்லி நான் மனம் திரும்பினது போல நாங்க இந்த வசனத்தை சொல்லி நீங்க மனம் திரும்பிருங்க.